பிள்ளைகள் உங்களுக்கு மாடல் பேப்பர் பிள்ளைகள் எதிர்பார்க்கவே எனக்கு தானே கேஸ் பேப்பர் உங்களோட ஃபைனல் என்ன கேள்வியில் வர மாட்டது ஒன்றுமில்லை எதிர்பார்க்குற எல்லாமே இதுக்கெல்லாம் இருக்கு. இந்த சாயல்ல இந்த ஐடியாக்கெல்லாம் கேள்வி வரும். இப்படி ஒவ்வொரு அலகுகளுக்குள்ளாலையும் கேள்விகள் வரும். சரியா? அப்போ இந்த ஐடியாக்கள் இதை பேஸ் பண்ணி இந்த டாப்பிக்களுக்கெல்லாம் கேள்வி வரும். அதை கொஞ்சம் முன்ன மாற்றி கேட்பாங்க. இப்போ எத்தனை கேள்வி பார்த்துட்டீங்க? வெண்டைக்கு 8வது கிளாஸ் பார்க்குறீங்க. 8வது கிளாஸ்ல கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 பாடம் பிசிக்ஸ், அது 3 கிட்டத்தட்ட 7 யூனிட். 7 யூனிட்டுகளையும் பாஸ் கேள்வி வந்திருக்குது. அந்த வந்த பேட்டர்னும் உங்களுக்கு விளங்குது தானே பிள்ளைகள்? ஏற்கனவே வந்து 80ஆம் ஆண்டு வந்து கேட்ட கேள்வியை கூட அதே டைப் அதே ஐடியாவை இப்பயும் வச்சிருக்காங்க. விளங்குத சொல்கிறேன். சரியா பிள்ளைகள்? அப்போ அந்த ஐடியாக்கள் அப்போ இருக்குது இப்பயும் இருக்குது தானே பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு இருக்க சிலபஸில் அது இருக்குது. இப்போ அங்கே தான் கேள்வி எல்லாம் தூக்கிட்டு வராங்க. இப்போ எடுக்கிறா என்ன யோசிப்பாங்க? ஓஎல் பிள்ளைகள் இங்கே கடைசி ஒரு 5 வருஷம் பேப்பரே செஞ்சு பார்க்காதுகள் ஓஎல். இவங்க இங்கே 2000ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 980 ஆண்டு 85ஆம் ஆண்டுகள் இருக்கு. நீங்கள் பிள்ளைகள் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு குறைவு, சரியான குறைவு பிள்ளைகள். ஏஎல்ண்டா கொஞ்சம் 6000 கூட. ஏஎல்லையும் இப்போ பிள்ளைகள் 2000ஆம் ஆண்டு பிறகு பிள்ளைகள் அந்த பாஸ் பேப்பர் வந்து செய்கிற அந்த அந்த மெதட்டே பிள்ளைகள் எல்லாரும் ஆர்வமா உள்ள வரவழைக்கிட்டவங்க. சரி, அந்த டைம்ல வந்து நல்ல ஐலண்ட் ட்ரையாங்கிள் அடிச்ச ஆக்கள் வந்து சொல்லிவிட்டாங்க, நாங்கள் பாஸ் பேப்பரை திருப்பி திருப்பி செஞ்சாங்க. சரியோ, அதுக்கப்புறம் எல்லாம் சர்வே பண்ணி பார்த்தாங்க. 79ஆம் செஞ்ச பாசிட்டிவ் செஞ்சாக்கள் அப்படி பாசிட்டிவ் செய்தாக்கள் வீதம் வந்து ரிசல்ட்ஸ் வீதம் அதிகரிக்குது ஏஎல்ல. அப்போ அதால ஏலோவில் வந்து பாஸ் பேப்பர் கடும் முக்கியமா இருக்கு. ஓஎல்ல வந்து நாங்கள் அப்படி செய்யல. ஓஎல்ல வந்து நீங்க கடைசி முதல் வருஷம் பேப்பரே செய்துட்டு போறதே அறுது அப்படி. ஆனால் இப்போ கொஞ்சம் 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 செய்யறாங்க. இப்போ கடைசி 5 வருஷம் அது கூட இல்லை. விளங்குதா? அப்போ அதுக்கு முன்னுக்கு இருக்க கேள்வியில் என்ன செய்வாங்க? அதே கேள்வியை போடலாது தானே. அதே கேள்வி போடலாது, உங்களுக்கு தெரியாது. கேள்வி போடல பார்க்குற டீச்சர்ஸ் மேலே தெரியும் தானே. கேள்வி பார்க்க டீச்சர்ஸ் மேலே அதில் சீனியர் டீச்சர்ஸ் மேலே தெரியும் இந்த கேள்வி தேவை வந்தது. அதே கேள்வி அப்படியே போட்டுருந்தா அது பிரச்சனை. அப்போ அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்துறாங்க. பார்த்துதான் அந்த கேள்வியை பார்த்து தானே சின்ன சின்ன மாற்றங்களாம். ஒரே ஐடியா தான் மாற்றி மாற்றி போகிறாங்க. ஏன்டே பார்த்து அந்த பிசிக்ஸ் சந்திரன் ஈர்ப்பு விசையை வச்சு பாருங்க. கேள்வி என்ன? அதே 600 நியூட்டன் 100 நியூட்டன், பூமியில் 600 நியூட்டன் சந்திரன் 100. அதே கேள்வியில மாற்றி மாற்றி கடைசிக்கிட்ட கட்டு விட்டான் 60 நியூட்டனுக்கு மாற்றி விட்டான். அவ்வளோதான். விளங்குதா பள்ளியில்? அப்போ இதை வச்சு தான் கேள்வியில் வருது. இவ்வளோத்தையும் படிச்சுட்டு போங்கோ, இதோட விளக்கத்தோட போங்க, விஷயம் முடிஞ்சு. விளங்குதா?